ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமராக. இந்த வீடியோவில் மேபி ஒரு ஆப் ப்ரொமோஷன் இருக்கலாம். அது ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துங்க. ஒரு விளம்பரமாக பாருங்கள். ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோட ஸ்டார்டிங்லேயே மேலே இங்கே எங்கேயாவது வந்திருக்கும், இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தள்ளி விட்டுருங்க, அவ்வளோதான். இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். இதுக்கு அப்புறமாவும் ப்ரோ நீ என்ன ப்ரோ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன், அவ்வளோதான். எங்கேயாவது நடுவில் எங்கேயாவது வரும், அது வரும்போது தள்ளி விட்டுருங்க. சரி, ஓகே, டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கோட் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பயங்கரமாக பேசப்படுற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஏஐ மூலியமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது. பட் அஃபிஷியலாக எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்தோ இல்லை டைரக்டர் சைட்லேருந்தோ சொல்லலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி மாதிரியே ஒரு சின்ன வயசு கேரக்டர் ஒன்று டிசைன் பண்ணுறாங்க, டிஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்களே ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. அது ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் அஃபிஷியல் நியூஸ். அதுக்கப்புறம் பரவலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறாரு, ஏஐ மூலியமாக அவருக்கு மறுபடியும் ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே சினிமா உலக அவங்கள தாண்டி, சினிமாவை ரசிக்கிறவங்கள தாண்டி கேப்டன் அவர்களை பிடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா தளபதி அவர்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் எந்தளவுக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அவர் மறைவப்போ நம்ம தளபதி போய் அழுது இருப்பார் அந்த இடத்துல. ஸோ அப்பயே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு மனுஷன் உடஞ்சி போயிட்டாருன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தளபதி இதுக்கு வேணானே சொல்ல மாட்டார். இது பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே பேசப்பட்டது. நிறைய நியூஸ் சேனல்ஸ் போட்டாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ், நம்மளும் ஒரு 2 வீடியோஸ் கிட்ட பண்ணியிருந்தோம். பட் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வெளியே எதுவும் அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பிரேமலதா அவர்கள், நம்ம கேப்டன் சாரோட ஒய்ஃபு, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி, ஆமாம் எங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க, நாங்களும் பெர்மிஷன் கொடுத்துருந்தோம், இப்போ கொஞ்சம் கட்சி பிரச்சாரத்தில் இருக்கிறதால ஒரு ஃப்ரீ டைம் பார்த்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்டு முந்தா நேற்று கோட் ட்ரெய்லர் வர டைமில் ஸோ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ ஜூபி அப்படின்ற ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா லூடோ கேம் விளையாட்டு இருக்கேன். ஜூபின்றது ஒரு ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம். சாடியோன்ஸே இந்தியாவுக்கு அப்னா கேம். ஸோ இதில் லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே விளையாட முடியும். எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸும் கேஷ் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 100% பார்த்தீங்கன்னா இது சேஃப் தான். 10 crores மேலே இருக்கிற ரியல் பிளேயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடலாம். ஸோ வெறும் ₹1 வச்சு உங்களால் பார்த்தீங்கன்னா இதில் விளையாட முடியும். ஸோ அதே மாதிரி சைன் அப் போனஸ் பார்த்தீங்கன்னா up to ₹10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் பேசுறதை விட அந்த கேம் பிளே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் விளையாடி இதில் ஜெயிக்கிற விஷயத்த எப்படி நீங்கள் விட்ரா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே உங்களால் ரீஃபண்டும் வாங்க முடியும். இந்த ஆப் எங்கேருந்து ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுனா சிம்பிளான விஷயம் தான். ஸோ zoopy.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். www.zoopy.com. அதே மாதிரி இந்த ஜூபி லூடோ ஃபெஸ்டிவல்ன்றது 15th ஆகஸ்ட்லேருந்து 19th ஆகஸ்ட் நைட் 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. வெறும் ₹15 என்ட்ரியில 1.25 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் என்ட்ரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ கொடுக்குறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ்க்கு ராயல் என்ஃபீல்ட் கொடுக்குறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 வெல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரைஸஸை பார்த்தீங்கன்னா ஜூபியோட லூடோ ஃபெஸ்டிவல் விளையாடி நீங்களும் பார்த்தீங்கன்னா வெல்லுங்க. ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணும்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவுக்கு அங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துடுவார். பட் ஒரு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டோ ஒரு ட்வீட்டோ எதுவுமே இதை பற்றி வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற டைமில் ஒரு ½ an hour முன்னாடி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு நியூஸ் அவங்க வெளியிட்டாங்க. கேப்டன் அவர்கள் அவங்களோட ஏஐ மூலியமாக இந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதாரணமான ஃபோட்டோ கிடையாது. விஜயகாந்த் சாரோட ஃபேமிலியை கம்ப்ளீட்லி கோட் டீம் போய் மீட் பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தி, அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அண்ட் நம்ம தளபதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக மீட் பண்ணி அவங்களோட வீட்லேயே ஒரு சின்ன பொக்கே மாதிரி கொடுத்துட்டு இதுக்கான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோ வித் கவுண்டவுன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. 3, 2, 1. ஸோ இதுதான் கைஸ் அந்த ஒரு போஸ்டரு. எனக்கு தெரிஞ்சு இதில் யார் சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியல. தளபதி எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு தளபதி ஒரு வாய்ப்பு, அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்தது கேப்டன் அவர்கள். அவர் தளபதிக்கு மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு தெரியும். அந்த வகையில் தளபதி அவர்களுக்கு
இந்த படத்தில் அந்த ஏஐ மூலியமாக விஜயகாந்த் சார் கொண்டு வரதுன்றது கண்டிப்பாக அவரோட ஃபேஸ் பார்த்தாலே அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ பிரகாசமாக ஹாப்பியாக இருக்குது, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்த வெங்கட் பிரபு அவங்க டீம் எல்லாருமே இது ஒரு ஃபோட்டோவாக போடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கே சர்ப்ரைசிங்லி செம்ம ஷாக்கிங்கு. நான் வேறு ஒரு வீடியோ தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே அதை நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். இது நீ பண்ணாமல் இருக்கலாமே ப்ரோ, அதை தெரிஞ்ச எல்லோரும் நியூஸ் சொல்கிறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. படத்தோட கோட் ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. பட் நமக்கு எத்தனை வீடியோஸ் அதுக்கு பண்ணியிருப்போம். பட் ஒரு இல்லாத ஒரு மனுஷன், நிறைய மக்களுக்கு பிடிச்ச ஒரு மனுஷன், அவரை ஒரு ஏஐ மாடல் பண்ணி இதில் கொண்டு வராங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுல தப்பே கிடையாது. இல்லைன்னா நிறைய பேர் மேபி ட்விட்டர் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க, பிஸியாக இருந்திருப்பீங்க, ட்ரெயினில் இப்போ கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை சில பேர் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அந்த டைமில் டக்குன்னு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்கள்ல, அதுதான் நமக்கு வேணும். அந்த வகையில் எனக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இல்லாத ஒருத்தரோட குரலை வச்சு இந்த சின்ன சின்ன கண்கள் சாங் பவித்ரா அவங்க பாடியிருப்பாங்க. ஸோ தெரில என்னென்ன இந்த படத்தில் ஒழிச்சு வச்சிருக்காரு விபின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ட்ரெய்லர் இஸ் கோயிங் குட், 40 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டே இருக்குது. அதை பற்றி தான் நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஆனால் அந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் அஃபென்ஸ் ஆக போகிறாங்கன்னு தெரில. அந்த ஒரு ரெஸ்பான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் இந்த வீடியோவில் நடுவில் ஏதாவது ப்ரொமோஷன் வந்திருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது ஒரு ப்ரொமோஷனாக மட்டும் பாருங்கள். இவ்வளோ சொல்லி கூட ப்ரோ என்ன ப்ரோ நீ கூட ஆப் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா, நான்லாம் ஏதோ வாரத்துக்கு 10 ஆப்பு மாதத்துக்கு 30 ஆப்லாம் நான் ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டி வரும்போது கூட நான் எல்லாமே பார்த்து தான் நான் பண்ணுவேன். சும்மா அப்படியே கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று எடுத்து அப்படியே போட்டுற மாட்டேன் நான். அண்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுங்கள், யாரும் ட்ரையும் பண்ணாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமரை நான் கொடுத்துட்றேன். அண்டு வேறு என்ன அவ்வளோதாங்க. ஸோ இது சொல்கிறதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோன்றது பண்ணுறேன். அண்ட் நேற்று நம்ம போட்ட கோட் ட்ரெய்லர், அந்த முந்தா நேற்று போட்டது 25,000 லைக் நான் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ 25,000 லைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அண்டு நம்ம பசங்க அதான் சொல்கிறேன்ல, சப்பையாக அந்த 25,000 லைக்ஸ்ன்றது கொண்டு வந்துடுவாங்க நான் சொன்னேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நடந்தது. அண்டு இந்த வீடியோ நம்ம கேப்டன் சார் உள்ளே இருக்கிறது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. இதை நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் விடுவோமா? சரி ஓகே, 25,000 கூட வேணாம் கைஸ். இந்த வீடியோவுக்கு நம்மளோட டார்கெட்டு 10,000 லைக்கு. ஸோ லெட் சி 10,000 லைக் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று தான் டிமாண்டி காலனி படம் பார்த்தேன். ரிவ்யூ என்னால் தனியாக அப்லோட் பண்ண முடியல. பட் ஒரு சூப்பரான ஒரு ட்ரை, சூப்பரான எஃபர்ட்ஸ் போட்டு நல்ல ஒரு கதை, சூப்பரான ஒரு என்ன சொல்கிறதுனா கிரிட்டிக்கலான ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருக்காங்க. என்ன செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் க்ரீன் மேட் அப்பட்டமாக தெரிஞ்சுது. சிஜி கொஞ்சம் இல்லை ரொம்பவே மொக்க பண்ணி வச்சுருக்காங்க செகண்ட் ஹாஃபில் சிஜி. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ சூப்பரான ஸ்டோரி. பட் செகண்ட் ஹாஃப்லேயே அவ்வளோ ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கிராஃபிக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு பேய் படத்துக்கலாம். சில இடத்துலலாம் அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது, இவங்க ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த க்ரீன் மேட் இது என்ன யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு, பிளண்டரு அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு ரீல்ஸ்லேயே அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. பட் எனிவே ஃபைன், படம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போரே அடிக்கலை. தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க பசங்களோட. எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். ஃபைனலி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கோட் இட்ஸ் அஃபிஷியல் நவ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.